2 சீட்டு முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமாவளவன் அவர்களை வச்சு செய்துட்டு இருக்காங்க. என்னது இது 2 சீட்டு முதல்வர், என்னது இப்ப சம்மதம் இல்லாம பேசுற அப்படின்னா இந்த நியூஸ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அவர் முதல்வரே, வருங்கால முதல்வரே அப்படிங்கிற நிறைய விதமான கட் அவுட்ஸ் எல்லாமே அவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சு வைக்கப்படுது. இதை பாக்குறாரு, பட் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாம மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காரு. சரி, இந்த மூவ் ஆன் பண்ணி அவர் போனாலும் அவருக்கு மனசுக்குள்ள சந்தோஷம், அப்பாடா நம்ம சொன்னதை அழகா வச்சுட்டானுங்கப்பா, பார்க்கும் போது செம்ம சந்தோஷமா இருக்கு. இப்ப ஆளும் கட்சியில இருக்கிற நம்ம முதலமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து இருக்கிற தலைமுறைகள்ல நான் தான்ப்பா முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் பார்த்து என்னது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. சூப்பரான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டிருந்தாலும் நடைமுறையில செய்தியாளர்கள் சந்திப்புல எல்லாரும் போயிட்டு கேக்குறாங்க, சார் இந்த மாதிரி வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் இருந்தது, ஆனா இப்போ அந்த பேனரை காணுமே, கடகட எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களே, என்ன சார் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இல்லே பேனர் இருந்திருக்கணுமே, இல்லைன்னா எங்களுடைய சிறுத்தை குட்டிகள்லாம் எடுத்திருப்பாங்க, எங்களுடைய கழகத்துல இருக்கிறவங்க தான் எடுத்திருப்பாங்க, சும்மா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வேணாமே அதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான அருகதை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களால நேரடியா நான் முதலமைச்சர் சீட்ல உட்காருவேன் அப்படின்னு தெம்பா சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு பங்கமா? அப்ப அந்த அளவுக்கு அவர் அமைதி காப்பதன் ரகசியம் என்ன, காரணம் என்ன? உங்களுடைய சமுதாய மக்களுக்கான குரல்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு இடத்துல நிக்கிறீங்க, பேசுறீங்க அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு இன்னும் என்னை இன்னும் செழுமைப்படுத்தி நான் இன்னும் அடுத்தடுத்த மேல மேல ஒரு கட்டத்துக்கு வளர்ந்து போகணும் அப்படின்னா என்னுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்போட நீங்க இருக்கீங்கல்ல, அது எங்கேயோ ஒண்ணு மிஸ் ஆகுதுல்ல. அப்போ அதை நீங்க சொல்றதுக்கு தைரியம் கூட இல்லைன்னா நீங்க எந்த ஆட்சியின் கீழே நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களின் கேள்வியா இது உரத்த குரலில் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவகாரம் அடுத்தடுத்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நான் எதிர்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக ஒரு அச்சாரமா கையில எடுத்து செயல்பட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு உண்மையாவே என்னதான் பயம்? SIRல அப்படி என்ன நடந்துற போகுது? இருக்கிற வாக்காளர்கள் புதுசா சேரணும் அப்படின்னா சேர போறாங்க, ஆல்ரெடி அவங்க இல்ல அப்படின்னா அவங்களும் தூக்க போறாங்க, வெளியூர் போயிருந்தாங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல இருந்து எடுக்க போறாங்க. இதுதானே பேசிக்கா நடக்க போகுது. இதை விட்டுவிட்டு அங்க நாங்க எடுக்க போறோம், இது நீங்க எப்படி செய்யலாம், அது பிரச்சனை, இது பிரச்சனை, நாங்க போராட்டம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் இது திமுக அரசாங்கம் SIRக்கு எதிராக நடத்துவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இதை தரப்பா வச்சு பிஜேபியில இருக்கிற முக்கிய புள்ளிகள் பல கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாலும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் SIR பத்தி ஒரு அப்ரிவேஷனா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரிட்டையர்மெண்ட் ஏதோ ஒரு வார்த்தையை தவறுதலா யூஸ் பண்றாரு. சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, அவரெல்லாம் துணை முதலமைச்சரா? அவங்க துணை முதலமைச்சர் தானே, அந்த கேட்டகரியில இருக்கிறாரு அப்படின்னா அதனுடைய அப்ரிவேஷன் என்னங்கிறத படிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அவர் பேசட்டும். அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? மக்கள் இன்னும் அதை நம்புறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? SIRல என்னங்க அப்படி என்ன நடந்துற போது, இதுக்கு எதுக்கு அவங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி பட்டியலா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக செய்யற காமெடியை நம்ம சொல்லிடணும்ல. இவங்க என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றம் இது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க, பட் நீங்க இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல நீதியரசர்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க. இவங்க சொல்ற ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. மழை வருது, இடி இடிக்குது, மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, ரோட்ல தண்ணி வருது, அதெல்லாம் யார் பிரச்சனை? உங்க மாநிலத்துல ஃபண்ட் கொடுத்தாச்சு, நீங்க சரியா அந்த ரோட் வைஸ் எல்லாம் பண்ணல அப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. பட் இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல இப்பதான் அங்கங்க திருவிழாக்கள் அப்படிங்கிறதும் கொண்டாடப்பட்டு இருக்கு. சோ அதனால இந்த மாதிரியான ஒரு நேரத்துல மக்களுக்கு இடையூறு கொடுக்கும் வகையில SIR அப்படிங்கிறது ஏன், எதுக்கு, இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு சொல்லுது. என்னது இயற்கை பேரிடர் திருவிழாவா? இயற்கை பேரிடர் வரும், ஆனா திருவிழா நாங்க கொண்டாடுவோம் அப்படின்னு மக்கள் அவ்வளவு தைரியமா அவங்க வேலைகள் செய்யறாங்க, அவங்க நம்பிக்கையா செய்யறாங்க அப்படின்னா இது என்ன, ஒரு வீடு வீடா உள்ள போய் நாங்க எடுத்துட்டு வந்துட போறோம், இது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா, அவ்வளவு பெரிய கஷ்டமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சிறப்பா இதெல்லாம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்ப இவங்களுக்கு மூஞ்சில டுபுக்கு குத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நாடு முழுவதும் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறது எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை எப்படி கணக்குல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்க இதெல்லாம் ஒரு கணக்கா வச்சு நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு மேலேயே கேள்வியே கேட்டிருக்காங்க திமுக அரசாங்கத்தை பத்தி. சரி, ஓகே. இப்போ மழை வருது அப்படின்னு சொன்னா இப்ப திருவிழாக்கள் மட்டும் எப்படிங்க நடக்கும்? கேக்குறீங்க, சிறப்பா கரெக்டாவது கேட்டிருந்திருக்கலாம்ல. பட் என்னவோ ஒண்ணு நடந்துருச்சு. சோ இதுக்குதான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேட்கிற கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஏஆருக்கு எதிராக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? என்ன ஏதாவது பண்றது சரியா இருக்குதா? கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலவே எஸ்ஏஆர் சீர்திருத்தம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இது இன்னும் முதல் தடவை அப்படின்லாம் கிடையாது. ஆல்ரெடி நாங்க நிறைய டைம் நடத்திட்டாச்சு. திமுக அரசாங்கம் அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது எல்லாத்தையுமே ப்ளீஸ் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஏஆருக்காக நீங்களே கோரிக்கை கொடுத்தீங்க. இப்ப ஆளும் கட்சியா இருக்கும் போது நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க பண்ண விட மாட்டேங்கிறீங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? உங்களுடைய பிரச்சனை என்ன? இருந்தவங்க எல்லாருக்குமே திரும்பவும் ஓட் லிஸ்ட்ல இருந்து தூக்க கூடாது, அவங்களோட பேரை வச்சு நீங்க கள்ள ஓட்டு போட்டுக்கணும் அப்படியா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. அண்ட் ஊரை விட்டு வெளியே போனவங்களுக்கு ஓட்டு நீங்க போட்டுக்கணும் அப்படியா அப்படிங்கிற கேள்வியை கேட்கறாங்க. அடுத்து வெளியே இருந்து உள்ள வரவங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற குண்டக்குள்ளேயே நாங்க குதிரை ஓட்டிக்கிறோம் சட்டைக்குள்ளேயே அப்படிதானே அப்படிங்கிற கேள்விகளை நிர்மலா சீதாராமன் பொழிச்சுன்னு கேட்கறாங்க. சீரியஸ்லி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரே ஒரு தப்புப்பா அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பிகாஸ் இதுல அப்படிதான் நடத்த போறாங்க கூட. இப்போ இத பத்தி செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த எஸ்ஏஆர் ஆர்ப்பாட்டத்துல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னென்னவோ வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை பார்த்து ஒரு லுக் விட்டு அவர் கேட்கிறாரு. சிபிஐயே உள்ள இறக்குனீங்க, அமலாக்கத்துறையே உள்ள இருக்குனீங்க, வருமானத்துறையே உள்ள இருக்குனீங்க, எதுவும் இல்ல தமிழகத்துக்குள்ள ஒரு விஷயங்களா ஏவி விட்டீங்க. ஆனா நாங்க எதுக்குமே வாய்ப்பில்லை, இது பெரியாரோட மண்ணு, நாங்க யாருமே அசரவும் மாட்டோம் மறளவும் மாட்டோம், எங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லி நீங்க முயற்சி பண்றீங்க. இதை அடக்கி பிஜேபியினுடைய ஆட்சியை தமிழகத்துக்குள்ள கால் ஊன்ற வைக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க. ஆனா மிரளுவமா? மறளவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் உரத்த குரல்ல பயங்கரமா பேசுறாரு. உங்களுடைய அடுத்த டிராமா எஸ்ஐஆரா அப்படிங்கிற கேள்வியோட முடிக்கிறாரு. பட் நம்மளுடைய டவுட் என்னன்னா, அவங்க 1000 இறக்கட்டுமே, இடியை இறக்கட்டும், வருமானத்துறையை இறக்கட்டும், அமலாக்கத்துறையை இறக்கட்டும், சிபிஐ இறக்கட்டும், நான் திரும்பவும் அவங்களே ரிப்பீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனிமோர் இவங்க எல்லாரையும் இறக்கட்டும், நம்ம வேலை தப்பு இல்லைன்னா, நம்மளுடைய அடிமடி கனமா இல்லைன்னா நம்ம ஏன் பயப்படணும்? என்ன வேணா இறக்கட்டுமே, பயப்படணுமா அப்படின்னு கேக்குறாரு. இவர் எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாங்கிறது தான் ஒரு சந்தேகமே. ஏன்னா ஊழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு பேர் போன நபரா கருதக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நாங்க பயப்படவே மாட்டோம் அப்படின்னா அது எப்படி அவ்வளவு தைரியம் வருது அப்படிங்கிறது மக்கள் திரும்பவும் ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பா அது இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு முன்னாடி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஓவரால் நியூஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. Thank you so much. Bye.